என்ன யமுனை துறைவனே, இப்போது புரிகிறதா நீ யாரென்று? கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்றெல்லாம் இருந்தது போதும். உனது நிலையிலிருந்து மாறிவிடு. உனது மூதாதையர்கள் காட்டிய வழியில் திரும்பிவிடு. சுவாமி, தாங்கள் உண்மையில் யார்? தாங்கள் என்னிடம் எதிர்பார்ப்பதுதான் என்ன? என் கடந்த கால விஷயங்களை நான் நினைத்து பார்ப்பதால் தங்களுக்கு என்ன கிடைத்துவிடப் போகிறது? கிடைப்பதற்கு ஒன்றுமில்லை. இது என் கடமை, நான் செய்ய வேண்டிய பொறுப்பு. தாங்கள் கூறுவது? ஆம் யமுனை துறைவனே, உனது கடந்த காலம் என்பதை விட குரு பரம்பரை என்ன என்பதையும் நம் பூர்வாச்சாரியர்கள் காட்டிய வழி என்ன என்பதையும் உனக்கு உணர்த்துவதே என் தலையாய கடமை, பொறுப்பு. உனது பாட்டனார் நாதமுனிகள் வேத நெறிகளை நன்கு அறிந்தவர். ஒரு சிலருக்கே என்று இருந்த வேதத்தை பாமரனும் புரிந்து கொள்ளும் வகையில் தமிழ் திராவிட வேதமாக வெளிக்கொணர்ந்தவர். அவற்றை பட்டோலையிட்டு உலகிற்கே அறிமுகம் செய்தவர். அவரது சீடரான என் குருநாதர் உய்யக்கொண்டாரிடம் திராவிட தமிழ் வேதத்தை மக்களிடையே பரப்பும் உயர்ந்த சேவையை செய்யும் ஒரு பக்தி சிரேஷ்டனாக உன்னை உருவாக்க வேண்டுமென்று உன் பாட்டனார் நாதமுனிகள் மிகவும் ஆசைப்பட்டு கேட்டுக்கொண்டார். ஆனால் என் ஆச்சாரியர் உய்யக்கொண்டாரால் அது முடியவில்லை. அதனால் அந்த பொறுப்பை அவரது சீடரான இந்த மணக்கால் நம்பியிடம் அவர் ஒப்படைத்தார். உன் பாட்டனார் நாதமுனி உனக்கு அளிக்க ஆசைப்பட்ட ஒரு பெரும் நிதி பொக்கிஷத்தை என் குருநாதர் உய்யக்கொண்டார் உன்னிடம் ஒப்படைக்கும்படி என்னிடம் கொடுத்துள்ளார். அதை கொடுப்பதற்காகவே நான் உன்னை காண வந்தேன். என்ன பொக்கிஷமா? அதை எங்கே வைத்திருக்கிறீர்?